ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மீனை ரெகுலரா சாப்பிட்டா ஹார்ட்ல பிளாக்ஸே வராம தடுக்க முடியும், பிபிய நார்மலா வச்சுக்க முடியும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்ல, இந்த மீன்ல இருக்க ஒமேகா 3 உங்க குழந்தைங்களுடைய மூளைய ரொம்ப ஷார்ப்பா இருக்கவும், போக்கஸ்டா இருக்கவும், அவங்களோட மெமரி பவரை ரொம்ப இன்க்ரீஸும் பண்ணும். வாரத்துல 2 தடவை இந்த மீன் சாப்பிட்டா உங்க ஸ்கின்னும் க்ளோவாகும், பிரெயினும் ஷார்ப்பாகும், அதே டைம் உங்க ஹார்ட்டும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல அரை மூடி தேங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 பெரிய தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு ஒரு 3 ஸ்பூன் போல தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. தேங்காய் கொரன்னு இருக்க கூடாதுங்க, நல்லாவே அரைச்சி எடுக்கணும். இப்ப நான் காமிக்கிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அப்புறம் ஒரு அடிகனமான கடாய் வச்சு அதுல ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதோ 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் தாங்க ஒரு நல்ல ஸ்மெல் கொண்டு வரும் மீன் குழம்புக்கு. அதனால வெந்தயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமாட்ட 1 கை கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப அது நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சதுக்கு அப்புறமாட்ட 1 கை பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கி செவந்ததும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் மிக்ஸ், அதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நீங்க இந்த தேங்காய் மிக்ஸை ஆட் பண்ணும் போது எண்ணெய் நல்லா தெறிக்குங்க. கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையா மெதுவா நீங்க நல்லா கிளறி விடணும். இந்த தேங்காய் மிக்ஸை கிளறிட்டு இருக்கும் போதே ஒரு 3 பச்சை மிளகாவை நேரா கீறி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை மிளகா இன்னுமே இந்த வாசனைய என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஃபிஷ் கறியில அது கொஞ்சம் அந்த டேஸ்ட இன்னுமே தூக்கலாக்கி கொடுக்கும். அப்புறம் மிக்சியில தேங்காய் அரைச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மூடி ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிருக்குங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்க புளி கரைச்சலை நல்லா கரைச்சு அது கூட வடிகட்டி ஊத்தணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேங்க. ஏன்னா இந்த மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளி அதிகமா தேவைப்படும். அதனால நல்லா அதை கரைச்சி அதை வடிகட்டி நீங்க இந்த குழம்போட சேர்த்துக்கலாம். கடாயில இருக்க அந்த தேங்காய் மிக்ஸோட ஒரு 4 ஸ்பூன் வெறும் காஞ்ச மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்க அந்த புளி கரைச்சலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு நல்லா அந்த சால்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமாட்டு அதை மூடி போட்டு மூடி வச்சிருங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். அது வரைக்குமே மூடி இருக்கட்டும். இன்னைக்கு நான் 1 கிலோ இந்தியன் சால்மன் எடுத்திருக்கேங்க. இத கலா மீன், காலா மீன், ராவாஸ்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த மீன்ல ஒமேகா 3, வைட்டமின் A, B, D, E, B6 எல்லாமே இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு செலவு பண்ற காசுல இந்த மாதிரி மீன் வாங்கி சமைச்சு கொடுங்க. அவங்களும் ஆரோக்கியமா வளருவாங்க. இப்ப குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருக்க இந்த மீன் எல்லாத்தையும் ஒன்னொன்னா உள்ள ஆட் பண்ணிடுங்க. மொத்தமா கொட்டாதீங்க, உங்க மேல தெரிக்கும். ஒன்னொன்னா போட்டீங்கன்னா இன்னுமே மீன் உடையாம இருக்கும். சோ அதனால மெதுவா ஒன்னொன்னா உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா மீனும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பொறுமையா அதை கிளறி விடுங்க. சோ தட் மீன் உடையாது. கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க. கொஞ்சம் சிம்மிலேயே வைங்க. அது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சு கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் வத்தி அப்படியே கலர், மசாலாவோட கலரே மாறி வரும். உங்களுக்கு நம்ம yellowish-ஆ இருக்கிறது நல்லா வத்தும் போது உங்களுக்கு ஒரு ரெட் கலர்ல வர ஆரம்பிக்கும். அப்பயே உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா வீடு முழுக்க
வாசனை இருக்கும், மீனெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஸோ அப்போ குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்ப ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைங்களுக்கு சுட சுட குக்கரில் சாதம் வச்சு ஒரு 4 துண்டு எடுத்து வடிச்சு கொடுத்தீங்கன்னா வா, பசங்க வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. இந்த மீன் ரொம்ப ஹெல்தியும் கூட. ஸோ நீங்க யோசிக்காம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.